கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இன்னைக்கு நம்ம இடி முழக்கத்தை பற்றி பார்க்க போறோம். आज गड़गड़ाहट के बारे में हम देखेंगे। இந்த தண்டருக்குள்ள நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்குது. गड़गड़ाहट के अंदर बहुत सारे बातें छुपी है। இது கர்த்தருடைய சத்தமாவும் இருக்குது. ये परमेश्वर का आवाज भी है। இந்த இடி முழக்கம் இந்த கடைசி நாட்கள்ல வெளிப்படக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. गड़गड़ाहट आखिरी समय में प्रकट होने वाली है। இந்த இடி முழக்கம் வந்தாதான் और ये गड़गड़ाहट होगा तो ही அது கடைசி மழை பெய்ய போகுதுன்னு அர்த்தம். वो आखिरी बरसात होने वाली है, ये मतलब है। சோ கடைசி மழை பெய்யறதுக்கு முன்னாடி आखिरी बरसात से पहले அங்க ஒரு இடி முழக்கம் வர வேண்டிய இருக்குது. वहां पर एक गड़गड़ाहट होने वाली है। சோ பின்மாரி மழை, वो आखिरी बरसात அது வர்றதுக்கு முன்னாடி वो आने से पहले அங்க இடி முழக்கம் தோன்றும். वहां पर गड़गड़ाहट होती है। இந்த இடி முழக்கத்தை பற்றி நம்ம வேதத்துல இருந்து கொஞ்சம் பார்க்கலாம். और इस गड़गड़ाहट के बारे में कलाम के अंदर से देखेंगे। வேதத்துல எல்லா காரியத்துக்கும் அர்த்தம் உண்டு. कलाम के अंदर सारे चीजों का मतलब होता है। தும்மலுக்கும் அர்த்தம் இருக்குது. एक छींक जो होता है उसका भी मतलब होता है। துப்புற உமிழ்நீரை துப்புறதுக்கும் அர்த்தம் இருக்குது. और जो थूक हम थूकते हैं उसका भी कुछ मतलब होता है। கை தட்டுறதுக்கும் அர்த்தம் இருக்குது. ताली बजाने का भी कुछ मतलब होता है। விசில் அடிக்கிறதுக்கும் அர்த்தம் இருக்குது. सीटी बजाने का भी मतलब है। எல்லா காரியத்துக்கும் அர்த்தம் உண்டு. सारे चीजों का कुछ मतलब होता है। வேதத்துல ஒன்னு கொடுக்கப்பட்டிருக்குன்னா कलाम में यदि कुछ दिया गया है அத கண்டிப்பா அது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கணும். तो जरूर उसे महत्वपूर्ण जैसे देखना है। ஒரு அசைவு கூட ரொம்ப முக்கியமானதுதான். एक हलचल भी बहुत महत्वपूर्ण है। சோ இங்க நம்ம இன்னைக்கு இடி முழக்கத்தை பற்றி பார்க்க போறோம். आज हम गड़गड़ाहट के बारे में देखेंगे। இந்த இடி முழக்கத்தை பார்க்கும்போது गड़गड़ाहट के बारे में देखते समय இது ஒரு சத்தம். ये एक आवाज है। பாருங்க இத பற்றி பைபிள் என்ன சொல்லுது? इसके बारे में कलाम क्या कहती है? சங்கீதம் 29ஆம் சங்கீதத்துல और 29वें भजन संगीत में அதுல 3ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா तीसरे वचन को पढ़ेंगे तो கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. और परमेश्वर की वाणी पानियों के ऊपर गूंजती है। இத ஹிந்தில வித்தியாசமா கொடுத்திருக்குது. और हिंदी में इसे अलग रूप से दिया है। அதுல மேகம் அப்படினு சொல்லி கொடுத்திருக்குது. उसमें बादल करके दिया गया है। ஆனா இது தண்ணீர் தான். लेकिन ये पानी है। இது எபிரேய மொழியில பாத்தீங்கன்னா इब्रानी भाषा में देखेंगे तो கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. परमेश्वर की आवाज पानियों के ऊपर मंडराती है। तो தண்ணீர்கள் எதை குறிக்குது? तो पानी किसे दर्शाता है? தண்ணீர்கள் ஜனங்களை குறிக்குது. पानी लोगों को दर्शाती है। இது நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்துல और प्रकाशित वाक्य के 17वें अध्याय அதுல 15ஆம் வசனத்துல 15 वचन में அதுல வசனம் இப்படியா சொல்லுது. वचन ऐसे कहता है, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, और जो वेश्या बैठी है उस पानियों को जो देखता है, அந்த தண்ணீர்கள் वो पानी அது ஜனங்களும் கூட்டங்களும் பாஷைகளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. वो पानी लोग झुंड और भाषाएं करके दिया गया है। இந்த தண்ணீர் எதை குறிக்க அப்படினா और ये पानी किसे दर्शाता है? அது ஜனங்களை குறிக்குது. वो लोगों को बताती है। அப்போ கர்த்தருடைய சத்தம் तो परमेश्वर का वाणी அது தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது அப்படி சொல்லும்போது वो पानियों के ऊपर गूंजता है करके जब बोलते हैं, அது ஜனங்கள் மேல் தொனிக்கிறது. वो लोगों के ऊपर गूंजता है। இந்த நம்ம எல்லா உலகத்துல இருக்க எல்லா ஜனங்கள் மேலயும் ये संसार के सभी लोगों के ऊपर கர்த்தருடைய சத்தம் தொனிக்கிறது. परमेश्वर की आवाज गूंजती है। இந்த சத்தம் எப்படிப்பட்டது? और किस प्रकार का आवाज है ये? அதே வசனத்துல பைபிள் சொல்லுது, उसी वचन में कलाम कहती है, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். और महिमामय परमेश्वर गरजता है। இந்த முழங்குகிறார் அப்படிங்கிற வார்த்தை वो गरजता है इस शब्द को। இத நீங்க எபிரேய மொழியில பாத்தீங்கன்னா इसे आप इब्रानी भाषा में देखेंगे तो அது இடி முழக்கத்தை குறிக்குது. वो गड़गड़ाहट को दर्शाती है। சோ கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்குதா? तो परमेश्वर का आवाज कैसा है? அது இடி முழக்கத்தை போன்றது. वो गड़गड़ाहट के मानिद है। சோ இடி முழக்கம்னு சொல்லியாச்சுனா जब गड़गड़ाहट बोलते हैं அது கர்த்தருடைய சத்தம். वो परमेश्वर का आवाज है। அது நீங்க எப்பவும் ஞாபகத்துல வச்சிருக்கணும். उसे हमेशा याद कीजिए। இந்த இதுக்கு நம்ம ஆதாரமா ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். और इसके लिए हम कुछ वचनों को उसके आधार पर देखेंगे। யோவான் 12ஆம் அதிகாரத்துல यूहन्ना का 12वें अध्याय में அதுல 28ஆம் வசனத்துல பார்க்கும்போது 28वें वचन में जब हम देखते हैं, யெகோஷுவா அவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். यहोशुआ पिता को देख प्रार्थना करता है, பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். है पिता तेरे नाम की महिमा बढ़ा। அப்போ மேல இருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. तो वहां ऊपर से एक वाणी आती है, மகிமைப்படுத்தினேன், महिमा बढ़ाऊंगा, இன்னும் மகிமைப்படுத்துவேன். महिमा बढ़ाया और महिमा बढ़ाऊंगा। சோ கர்த்தருடைய சத்தம் வானத்திலிருந்து தொனிக்கிறது. और परमेश्वर की वाणी वहां
आकाश से आती है இத ஒரு சிலவங்க கீழ கேட்டுட்டு இருக்காங்க. और कुछ लोग यहाँ पर सुन रहे थे. அதுல 29 வசனத்துல சொல்லுது 29वें वचन में कहा गया है அங்க நின்னு கேட்டுட்டு இருந்த ஜனங்கள் और वहां पर जो लोग सुन रहे थे அது அவங்களுக்கு இடி முழக்கம் மாதிரி கேட்டுச்சாம். उनके लिए ये गड़गड़ाहट के माने था. சில ஜனங்கள் என்ன சொன்னாங்கன்னா कुछ लोगों ने क्या बोला, தேவதூதன் பேசிட்டு இருக்காருன்னு சொன்னாங்களாம். देवदूत बात कर रहा है மேல இருந்து கர்த்தருடைய சத்தம் வருது. और ऊपर से परमेश्वर की वाणी आती है அந்த சத்தம் சிலருக்கு இடி முழக்கமா தெரியுது. और वो वाणी कुछ लोगों के लिए गड़गड़ाहट का मानी दिखता है. ஆனா யெகோஷுவாவுக்கு लेकिन यहोशुआ के लिए அது இடி முழக்கமா இல்ல, वो गड़गड़ाहट नहीं, அது ஒரு செய்தி. वो एक संदेश है. அது என்ன செய்தி? वो क्या संदेश है? நான் மகிமைப்படுத்தினேன். मैंने महिमा किया. என்னத்தை மகிமைப்படுத்தினார்? किसका महिमा किया? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். उसके नाम का महिमा की है இன்னும் மகிமைப்படுத்துவேன் சொல்றார். और भी करूंगा करके कहता है. அப்ப இந்த இடி முழக்கம் तो ये गड़गड़ाहट இது கர்த்தருடைய சத்தமா இருக்கிறது. ये परमेश्वर का वाणी है. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ये महत्वपूर्ण बात है. இந்த இடி முழக்கத்தின் ரகசியங்களை பற்றி நிறைய கொடுக்கப்பட்டிருக்குது. गड़गड़ाहट के गुप्त बातों के बारे में बहुत सारे जगह में दिया गया है. இன்னும் வெளிப்படுத்தின விசேஷத்துல और प्रकाशित वाक्य के अंदर அதுல 12 வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்துல प्रकाशित वाक्य 10वें अध्याय में அதுல 3ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா अगर तीसरे वचन को आप देखेंगे அதுல பைபிள் சொல்லுது उसमें कलाम कहती है அவர் சிங்கம் கர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தார். वो सिंह माने गरजता है. அவன் ஆர்ப்பரித்த போது और जब वो गरजता है 7 இடிகள் சத்தமிட்டு முழங்கின. वो 7 गड़गड़ाहट अपने आवाज को दिया है. இந்த வெளிப்படுத்தின 10ஆம் அதிகாரம் और प्रकाशित वाक्य 10वें अध्याय में இது கர்த்தர் சித்தமான அடுத்த வீடியோல நான் இதுக்குள்ள விவரத்தை கொடுக்கிறேன். और परमेश्वर की इच्छा हो तो अगले वीडियो में मैं इसका वर्णन करूंगा. ஏற்கனவே வீடியோஸ் இருக்கும். बहुत सारे वीडियोस पहले से ही है. இந்த வெளிப்படுத்தின 10ஆம் அதிகாரம் और प्रकाशित वाक्य 10वें अध्याय அது அவருடைய வருகையை குறிக்குது. उसके आगमन को दर्शाती है. அவருடைய வருகை நேரத்துல उसके आगमन के समय में அவர் சிங்கம் கர்ச்சிக்கிறது போல் சத்தமா கூப்பிடுறார். वो सिंह के माने बड़ी आवाज से गरजता है. அப்படி கூப்பிடும் போது और ऐसे गरजते समय 7 இடிகள் சத்தமிட்டு முழங்கின. वो 7 गड़गड़ाहट सुनाई देती है. இந்த 7 இடி முழக்கம் என்ன? ये 7 गड़गड़ाहट क्या है? இது யெகோஷுவாவுடைய சத்தம். वो यहोशुआ का आवाज है. இந்த சத்தம் ரொம்ப முக்கியமானது. ये आवाज महत्वपूर्ण है. இந்த இடி முழக்கத்தை பற்றி நிறைய காரியங்கள் இருக்குது. और गड़गड़ाहट के बारे में बहुत सारी चीजें हैं. நம்ம ஒண்ணொண்ணா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். एक एक करके हम देखेंगे. இந்த இடி முழக்கம் தேவனுடைய சத்தம். गड़गड़ाहट परमेश्वर की आवाज है. இது நல்லா புரியணும். ये अच्छे से समझ लेना है. இந்த இடி முழக்கத்தை புரிந்து கொள்வதற்கு और गड़गड़ाहट को समझने के लिए கர்த்தர் தம்முடைய ஞானத்தை தருவார். परमेश्वर अपने ज्ञान को देगा. அவர் ஞானத்தால் நம்ம நிரப்பணும். हमें बुद्धि से भरेगा. இந்த இடி முழக்கம் ये गड़गड़ाहट இது மத்தவங்களுக்கு இடி முழக்கமா தான் இருக்கும். दूसरों के लिए गड़गड़ाहट होगी. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு लेकिन परमेश्वर के बच्चों के लिए அது கர்த்தருடைய சத்தமா இருக்கிறது. परमेश्वर की आवाज है. அது என்ன சத்தம்? वो कैसी आवाज? இது எப்படிப்பட்ட இடி முழக்கம்? ये किस प्रकार का गड़गड़ाहट है? பாருங்க, இடி முழக்கம் அப்படி சொல்லும்போது जब हम गड़गड़ाहट बोलते हैं அது எபிரேய மொழியில என்ன சொல்வாங்கன்னா इब्रानी भाषा में उसे क्या बोला जाता है? ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. राम बोला जाता है. ராம். राम. சோ இதனுடைய உச்சரிப்புல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். बोल में शायद कुछ बदल होगा. ஆனா இதனுடைய எழுத்துக்களை பாத்தீங்கன்னா लेकिन अक्षरों को आप देखेंगे तो முதல்ல ரேஷ், पहला रेश, அப்புறம் ஆயின், आइन அப்புறம் மெம் சோஃபேத். और आखिर में मेम सोफेर. இந்த 3 எழுத்து சேர்ந்தது தான் ये तीनों अक्षरों को ही ராம், राम அதாவது இடி முழக்கம். गड़गड़ाहट. இந்த வார்த்தைக்குள்ள என்ன ரகசியம் இருக்குது? इस वचन के अंदर सॉरी इस शब्द के अंदर क्या गुप्त बात है? பாருங்க, இதுல நான் ஒரு சில காரியங்களை காமிக்க விரும்புறேன். और इन चीजों में कुछ मैं बताना चाहता हूँ. பாருங்க, முதல் 2 எழுத்து पहले 2 अक्षर ரேஷு ஆயின் எடுத்தீங்கன்னா रेश और आइन को ले लीजिए. இத ரான் சொல்லுவாங்க. इसे रा कहते हैं. ரான் சொன்னா மெய்ப்பன். रा का मतलब चरवाह. அந்த சர்க்கிளை பாருங்க. उसको देखिए. उस मार्किंग को देखिए. அந்த சர்க்கிளை பாருங்க. उस सर्कल को देखिए. அதுல முதல் 2 எழுத்து வந்து ரா. पहला 2 अक्षर जो है रा.
ரெண்டாவது எழுத்து மூணாவது எழுத்து நீங்க எடுத்தீங்கன்னா और दूसरे और तीसरे अक्षर को ले लेंगे तो அது எம் அப்படின்னு சொல்லுவாங்க, उसे यम कहते हैं। அது ஜனங்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். उसका मतलब यह है कि लोग। சோ இதுல ரெண்டு வார்த்தை இதுல நம்ம பார்க்கிறோம். दो शब्द हम देखते हैं, ஒன்னு ரேஷ் ஆயின், एक रेश और आइन, அடுத்தது ஆயின் அண்ட் மெம். और अगला आइन और मेम। ஆயின் அப்புறம் மெம் சோஃபித். आइन और मेम सोफेत। இந்த ரெண்டு சர்க்கிளையும் பாருங்க. ये दोनों सर्कल को देखिए, இந்த ரெண்டுல காமன் எது? ये दोनों में कॉमन क्या है? ஆயின் வந்து காமன். आइन सामान्य है। இப்போ இத நான் பிரிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. अब इसको अलग करके दिखाता हूँ। அதுக்கு பிறகு நம்ம காமன் எழுத்த பத்தி பார்க்க போறோம். उसके बाद हम सामान्य अक्षर के बारे में देखेंगे। முதல் ரெண்டு எழுத்து ரேஷ் ஆயின், पहला दो अक्षर रेश और आइन, அதுக்கு ஆயின் மெம் சோஃபித். उसके बाद आइन और मेम सोफेत। இத முதல் ரெண்டு எழுத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, दोनों पहले दो अक्षरों का मतलब क्या है? அத ரான் சொல்லுவாங்க. उसे रा कहते हैं। ரானா மெய்ப்பன். रा का मतलब चरवाह। அடுத்த ரெண்டு எழுத்து और अगला दो अक्षर அது எம் சொல்லுவாங்க. उसे यम कहते हैं। அப்படினா ஜனங்கள். इसका मतलब लोग। சோ மெய்ப்பன் யாரு? तो चरवाह कौन है? தேவனால் அனுப்பப்பட்டவர் தான் மெய்ப்பன். परमेश्वर से जो भेजे गए हैं वही चरवाह है। அடுத்தது ஜனங்கள். और अगला लोग। ஜனங்களுக்காக அனுப்பப்பட்ட ஒரு மெய்ப்பன். और लोगों के लिए भेजा गया चरवाह। இப்போ இந்த மூணு எழுத்துல अब तीनों अक्षरों में அந்த சர்க்கிளை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். उस सर्कल को देखेंगे तो समझ में आएगा। ஆயின் வந்து காமன். आइन जो है सामान्य है। இந்த ஆயின்னா என்னது? ये आइन क्या है? இந்த ஆயின் அப்படினா கண்ணு. ये आइन का मतलब आंख। ஆயின் அப்படினா கண்ணு. आइन का मतलब आंख। இந்த கண்ணு யாரை குறிக்குனா, ये आंख किसे दर्शाती है? அது ஒரு தீர்க்கதரிசியை குறிக்குது. वो एक भविष्यवक्ता को दर्शाती है। தீர்க்கதரிசிகள் எல்லாரும் எப்படி இருப்பாங்க? और भविष्यवक्ताएं कैसे होंगे? அவங்க தூர பார்வையுடையவர்கள். और उनकी नजर तेज होगी। கண்ணுன்னு சொன்னாலே आंख जब बोला जाता है அது தீர்க்கதரிசி குறிக்கும். वो भविष्यवक्ता को दर्शाती है। அவங்க தரிசனத்தை பார்க்கக்கூடியவர்கள். वो दर्शन को देखने वाले लोग हैं। தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, परमेश्वर से भेजा गया एक भविष्यवक्ता, ஜனங்களுக்காக நிக்கிற ஒரு தீர்க்கதரிசி. लोगों के लिए जो ठहरता है। இந்த ரெண்டு பேரும் ஒரே ஆளுதான். ये दोनों एक ही है। அதனாலதான் ஆயின் வந்து காமனா இருக்குது. इसलिए आइन सामान्य है। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு முக்கியமான காரியம் இது புரிஞ்சுக்கிடுங்க நல்லா. और महत्वपूर्ण बातें समझ लीजिए। தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, परमेश्वर से भेजा गया भविष्यवक्ता, ஜனங்களுக்காக நிக்கிற ஒரு தீர்க்கதரிசி. और लोगों के लिए जो लड़ता है वो भविष्यवक्ता। தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி, परमेश्वर ने भेजा गया भविष्यवक्ता, தேவனுக்காக அந்த அனுப்பப்பட்டவன் ஜனங்களுக்காக நிப்பான். और जो परमेश्वर से भेजा गया वो लोगों के लिए रहेगा। அந்த ஆயினை பாருங்க. वो आइन को देखिए। இந்த மனுஷன் எப்படி இருப்பான்? ये मनुष्य कैसा होगा? ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவுல நிப்பான். लोग और परमेश्वर के बीच में होगा। ஒரு மத்தியஸ்த ஊழியத்தை செய்வார். एक मध्यस्तर का सेवा करेगा। ஒரு தீர்க்கதரிசி அப்படிதான் நிப்பாங்க. एक भविष्यवक्ता ऐसे ही रहेंगे। ஒரு மோசஸ் எடுத்துக்கிடுங்க. मूसा को ले लीजिए। அவன் ஒரு கண்ணா இருந்தான். वो एक आंख के मानी था। தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, परमेश्वर से भेजा गया भविष्यवक्ता, ஜனங்களுக்காக நிக்கிற ஒரு தீர்க்கதரிசி. और लोगों के लिए जो ठहरता है वैसा भविष्यवक्ता। சோ இந்த தீர்க்கதரிசி என்ன செய்வான்னா, ये भविष्यवक्ता क्या करता है? தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவுல நிப்பான். परमेश्वर और लोगों के बीच में रहता है। பாருங்க எவ்வளவு முக்கியமானது. कितना महत्वपूर्ण है। இந்த இடி முழக்கம்னு சொல்றதுக்கு முன்னாடி, गड़गड़ाहट बोलने से पहले, இடி முழக்கத்தை விளக்குறதுக்கு முன்னாடி, और गड़गड़ाहट को समझाने से இதுல पहले பல காரியங்கள் இருக்குது. इसमें बहुत सारी चीजें हैं। ஒரு தீர்க்கதரிசி இருந்தாகணும். एक भविष्यवक्ता होना है। ஒரு இடி முழக்கம் எப்படி உருவாகுது? और एक गड़गड़ाहट कैसे होता है? அது எப்படி உருவாகுது? वो कैसे होता है? அங்க மேகத்துக்குள்ள वहां बादल के अंदर கொஞ்சம் ஐஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். वहां पर जो बर्फीली बाग होती है, அப்புறம் தண்ணி டிராப்லெட்ஸ் இருக்கும். தண்ணிக்குள்ள தண்ணி துளியும் இருக்கும். और पानी के बूंदे होंगी। இந்த ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு மோதும் போது, ये दोनों एक दूसरे से टकराते समय அப்பதான் இடி முழக்கம் உண்டாகும். तब ही गड़गड़ाहट होती है। இது விஞ்ஞானத்தின்படி சொல்ற ஒரு காரியம். साइंस के हिसाब से हम इसको बोलते हैं। ஒரு மேகத்துக்குள்ள एक बादल के अंदर ஐஸ் பார்ட்டிகல் இருக்கும். आइस के छोटे छोटे बाग होते हैं। அதே மாதிரி தண்ணீர் துளிகளும் இருக்கும். और पानी की बूंदे भी होती है। இந்த ரெண்டு ஒண்ணு மோதும் போது, और ये दो एक दूसरे से टकराते समय அந்த கரண்ட் எப்படி வரும் தெரியுமா? वहां करंट कैसा आता है? 30,000 வோல்ட். और 30,000 वोल्टेज। அதுக்கு மேல அது அந்த ஹீட் வந்து ஜெனரேட் பண்ணும். उससे भी ज्यादा वो गर्मी उत्पन्न करती है। அக்கம் பக்கத்துல எல்லாம் ஜெனரேட் பண்ணும். और आजू बाजू में उतना उत्पन्न करती है। அதுதான் வெளிச்சத்தை காமிக்குது.
காமிக்குது. वही रोशनी को देता है, அதுதான் மின்னல காமிக்குது. वही बिजली को देती है, அதோடு கூட இடி முழக்கம் உண்டாகும். और उसके साथ गड़गड़ाहट भी होता है। இதே போல ऐसे ही ஐஸ் டிராப்லெட் யாரு? और जो बर्फ के छोटे छोटे बाग कौन है? தண்ணியுடைய அந்த துளிகள் யாரு? और पानी के बूंदे कौन है? அது நம்மதான். हम है। அடுத்தது ஐஸ் பார்ட்டிகல் யாரு? और बर्फ कौन है? அது தீர்க்கதரிசி குறிக்குது. वो भविष्यद्वक्ता को दर्शाती है। இந்த ரெண்டு ஒண்ணுக்கொண்டு மோதும் போது दोनों एक दूसरे से टकराते அங்க समय இடி முழக்கம் உண்டாகும். वहां पर गड़गड़ाहट होती है। ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். बहुत महत्वपूर्ण बात है। இந்த தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, परमेश्वर से भेजा गया भविष्यद्वक्ता, அப்புறம் ஜனங்கள் அந்த தீர்க்கதரிசியை நம்பணும். और लोग उस भविष्यद्वक्ता पर भरोसा करना है, அதுதான் உரசப்படுதல். वही घिसना है। இப்ப தேவனால் ஒரு அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி இருக்கான்னு வைங்க. अगर परमेश्वर से भेजा गया एक भविष्यद्वक्ता है तो அவன் தனியா ஒரு காட்டுக்குள்ளே இருந்தான்னா वो अपना अलग से एक अगर जंगल में रहा, அங்க சத்தம் உண்டாகாது. वहां पर आवाज नहीं आएगी। அங்க ஜனங்கள் மத்தியில உரச வேண்டி இருக்குது. वो लोगों के बीच में घिसना है। ஜனங்கள் அந்த தீர்க்கதரிசியை நம்ப வேண்டும். लोग उस भविष्यद्वक्ता को भरोसा करना है। அப்படி நம்பும் போதுதான் ऐसे भरोसा करते समय இடி முழக்கம் ரிவீல் ஆகும். गड़गड़ाहट वहां पर प्रकट होती है। இந்த கடைசி நாட்கள்ல आखिरी दिनों में கர்த்தருடைய வருகை நேரத்துல परमेश्वर के आगमन के समय में 7 இடி முழக்கங்கள் வருது. 7 गड़गड़ाहट होती है। அப்ப 7 இடி முழக்கம் வரும்போது तो 7 गड़गड़ाहट आते समय அங்க ஒரு தீர்க்கதரிசி காமனா இருப்பார். वहां पर एक भविष्यद्वक्ता सामान्य रूप से रहेगा। அவர் அந்த இடி முழக்கத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துவார். वो उस गड़गड़ाहट के गुप्त बातों को प्रकट करेगा, ஏன்னா அந்த ரெண்டுக்கும் அவருக்கு தான் சம்பந்தம். क्योंकि वो दोनों का उसी का संबंध है, அந்த இடி முழக்கத்துக்கு அவருக்கு தான் சம்பந்தம். और गड़गड़ाहट का उसका ही संबंध है। சிங்கம் கர்ச்சிக்கிறது, सिंहा गरजता है 7 இடி முழக்கங்கள் வருது. और 7 गड़गड़ाहट आती है। அந்த சத்தத்துக்குள்ள उस आवाज के अंदर 7 இடி முழக்கம் இருக்குது. 7 गड़गड़ाहट है। இது ஒரு சத்தம். ये एक आवाज है, 7 சத்தங்களை குறிக்குது. 7 आवाजों को बताती है। கர்த்தருடைய சத்தம் परमेश्वर का आवाज அது இடி முழக்கம். वो गड़गड़ाहट है। இப்போ இந்த இடி முழக்கத்தை இன்னும் கவனமா பார்க்கலாம். अब ये गड़गड़ाहट को और गौर करेंगे। நீங்க 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் पहला समूएल का 7वां अध्याय 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா और 5वें अध्याय में देखेंगे तो அதுல சாமுவேல் என்ன செய்றார்? समूएल क्या करता है? எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் மிஸ்பால கூட்டுறார். सारे इजराइल लोगों को मिस्पा में एकत्रित करता है। இஸ்ரவேல் ஜனங்கள் மிஸ்பாக்கு வந்துட்டாங்க. इजराइल लोग मिस्पा में आ गए। ஒரு நாள் உபவாசத்துல இருக்கிறாங்க. एक दिन के उपवास के अंदर है। தன்னை சுத்திகரிக்கிறாங்க. अपने आप का शुद्धिकरण करते हैं வீட்டுல இருக்கிற விக்கிரத்தெல்லாம் தூக்கி எறிறாங்க. और घर के अंदर जितनी मूर्तियां हैं उसे निकाल के फेंकते हैं। தன்னை பரிசுத்தப்படுத்துறாங்க. अपने आप को पवित्र करते हैं சாமுவேலை நம்புறாங்க. और समूएल पर भरोसा करते हैं। சாமுவேல் சொன்னதெல்லாம் நம்புறாங்க. सामुएल जो बोलता है उस पर भरोसा करते हैं। சாமுவேல் யாரு? समूएल कौन है? தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி. परमेश्वर से भेजा गया भविष्यद्वक्ता। அவர்தான் கண்ணு. वही आंख है। இந்த கண்ணு, ये आंख, இந்த கண்ணை इस आंख को ஜனங்கள் நம்புறாங்க. लोग भरोसा करते हैं, தீர்க்கதரிசியை நம்புறாங்க. भविष्यद्वक्ता को भरोसा करते हैं। இப்படி நம்பிட்டு இருக்கும்போது ऐसे भरोसा करते समय சாமுவேல் என்ன செய்றார்னா समूएल क्या करता है? ரெண்டு பேருக்கும் தேவனுக்கும் ஜனங்களுக்கு நடுவா நின்று और लोग और परमेश्वर के बीच में रहकर அவங்களுக்காக வேண்டுதல் செய்றான். उनके लिए विनती करता है, அவங்களுக்காக பலி கொடுத்து வேண்டுதல் செய்றான். उनके लिए बलि देकर विनती करता है। அந்த நேரத்துல उस समय में பெலிஸ்திய ஜனங்கள் फैलिसी लोग கேள்விப்படுறாங்க. उनको खबर मिलती है இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் ஒரு இடத்துல வந்துட்டாங்க. सारे इजराइल लोग एक जगह पे एकत्रित हो गए। ஒரே நேரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அழிச்சிடலாம். एक ही समय में इजरायलियों को समाप्त कर देंगे। பெலிஸ்திய ஜனங்கள் வந்துட்டு இருக்கும்போது फैलिसी लोग जब आ रहे थे அவங்க வாராங்கற செய்தி ஜனங்கள் கிடைக்குது. और उनकी खबर लोगों को मिल गया। இவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? इन्होंने क्या किया? இவங்க சாமுவேலை பார்த்து சொன்னாங்க, समूएल को देखकर उन्होंने कहा, எங்களுக்காக இன்னும் வேண்டுதல் செய்யும், हमारे लिए और विनती कर, இன்னும் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்யும். और परमेश्वर के पास विनती कर। அந்த தீர்க்கதரிசியை நம்பினாங்க. उस भविष्यद्वक्ता पर भरोसा किए, அந்த ஊழியக்காரனை நம்பினாங்க. उस सेवक पर भरोसा किया। தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு ஊழியக்காரன், परमेश्वर से भेजा गया भविष्यद्वक्ता, அந்த ஊழியக்காரனை ஜனங்கள் நம்புறாங்க. उस सेवक को लोग भरोसा करते हैं। ஒரு மேகத்துக்குள்ள ரெண்டு மோதல் நடக்குது. और एक बादल के अंदर दो टकरार होती है। ஐஸ் பார்ட்டிகளும் தண்ணி துளிகளும் மோதும் போது वो बर्फ के टुकड़े और
पानी की बूंदें जब टकराती है அங்க இடி முழக்கம் ரிவீல் ஆகணும். वहां पर गड़गड़ाहट होना है, அதுதான் அங்க நடந்துச்சு. वही वहां पर हुआ। பாருங்க 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் पहला शमूएल के 7वें अध्याय में அதுல 10ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா 10वें वचन को यदि आप देखेंगे அதுல தெளிவா அவர் சொல்றார், उसमें स्पष्ट रूप से कहता है சாமுவேல் சர்வாங்க தகன பலி செலுத்துகையில் शमूएल जब बलि दे रहा था பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். फेलिस्ती लोग इजराइल के साथ युद्ध करने के लिए करीब आए। கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணினார். और उन दिनों में परमेश्वर ने एक बड़ी गड़गड़ाहट की आवाज, एक गर्जना को फिलिस्तियों के ऊपर रखा। இந்த கடைசி மணி நேரம் इस आखिरी क्षण में இந்த சாமுவேல் எங்க கூட்டுறார் அப்படின்னா शमूएल कहां पर उन्हें जमा करता है? அவர் மிஸ்பால கூட்டுறார். वो मिस्पा में उन्हें एकत्रित करता है। மிஸ்பான அர்த்தம் என்ன தெரியுமா? मिस्पा का क्या मतलब है? அது வாட்ச் டவர். இது ஒரு கோபுரம். वो एक मीनार है। அது அது காவல் கோபுரம். वो एक पहरे का मीनार है। சோ இந்த கோபுரம் எப்படி இருக்கு தெரியுமா? और ये मीनार कैसा है? நல்ல உயரமா இருக்கும். बहुत ऊंचा होता है। ரொம்ப உயரமா. बहुत ऊंचा होता है। அது ஒரு பிரமிட் ஷேப்ல இருக்கும். वो एक पिरामिड की तरह होता है। அந்த இடத்துல தான் நிப்பாங்க. उस ऊंचाई पे वो रहते हैं। இந்த ஜனங்கள் எல்லாரும் ये सारे लोग வாட்ச் டவருக்குள்ள வந்துட்டாங்க. वो पहरे के मीनार के अंदर आ गए। அந்த மிஸ்பாக்குள்ள வந்துட்டாங்க. उस मिस्पा के अंदर आ गए। இந்த நேரத்துல इस समय में அங்க ஒரு இடி முழக்கம் வருது. वहां पर एक गड़गड़ाहट होती है। அது பெலிஸ்தர்களுக்கு இடி முழக்கம். वो फेलिस्ती लोगों के लिए गड़गड़ाहट है। இந்த இடி முழக்கம் என்ன செய்யுது? ये गड़गड़ाहट क्या करती है? ஒரு கூட்ட ஜனங்களை அழிக்குது. कुछ झुंड के लोगों को नाश करती है। ஒரு கூட்ட ஜனங்களை பாதுகாக்குது. और एक झुंड के लोगों को संभालती है। கர்த்தருடைய சத்தம் ஒரு இடி முழக்கம். परमेश्वर का आवाज एक गड़गड़ाहट है। இந்த இடி முழக்கத்தை பற்றி ये गड़गड़ाहट के बारे में இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. और बहुत सारी चीजें हैं। எந்த தண்ணி நோவா காலத்துல ஜனங்களை அழிச்சதோ जो पानी नूह के समय में लोगों को नाश किया, அதே தண்ணி நோவாவை காப்பாத்திச்சு. वही जल जो है नूह को बचाया। எந்த இடி முழக்கம் பெலிஸ்தர் ஜனங்களை அழிச்சதோ और जो गड़गड़ाहट फिलिस्तियों को नाश किया, அதே இடி முழக்கம் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தது. वही गड़गड़ाहट इजराइल लोगों को बचाया। இந்த இடி முழக்கம் வெளிப்படுவதற்கு और गड़गड़ाहट प्रकट होने के लिए அங்க தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் தேவை. परमेश्वर से भेजा गया एक व्यक्ति चाहिए। அவர் வராம சத்தம் வராது. उसके बिना आवाज नहीं आएगी। சோ இந்த கடைசி நாட்கள்ல आखिरी दिनों में இடி முழக்கம் வெளிப்படுவதற்கு और गड़गड़ाहट प्रकट होने के लिए ஒரு மனிதன் தேவை. एक व्यक्ति चाहिए। ஒரு தீர்க்கதரிசி தேவை. एक भविष्यद्वक्ता चाहिए। தேவனுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி. परमेश्वर के सम्मुख में जो रहता है ऐसा भविष्यद्वक्ता। இடி முழக்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி. गड़गड़ाहट को समझने वाला एक भविष्यद्वक्ता। இந்த வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்துல और प्रकाशित वाक्य 10वें अध्याय में அந்த இடி முழக்கம் வந்த உடனே वो गड़गड़ाहट आने के बाद யோவான் அதை புரிந்து கொண்டான். यूहन्ना उसे समझ लिया। அந்த இடி முழக்கம் சொன்னதை गड़गड़ाहट ने जो बोला அதை எழுதணும்னு இருக்கிறான். वो उसे लिखना चाहा। அப்போ யோவானுக்கு அது புரிந்தது. तो यूहन्ना उसे समझ गया। யோவான் புரியணும்னா अगर यूहन्ना समझना है तो அப்ப இந்த இடி முழக்கம் எந்த மொழியில பேசி இருக்கணும்? तो वो गड़गड़ाहट कौन से भाषा में बोला होगा? அது ஆங்கிலத்துல பேசி இருக்கணுமா? वो अंग्रेजी में बोला होगा। அது ஆங்கிலத்துல பேசல. वो अंग्रेजी में नहीं बोला। அது தமிழ்ல பேசல. वो तमिल में भी नहीं बोला। அது ஹிந்தில பேசல. वो हिंदी में भी नहीं बोला। எபிரேய மொழியில பேசி இருக்கணும். वो इब्रानी भाषा में बोला है। சோ இந்த கடைசி மணி நேரத்துல तो आखिरी क्षण में அந்த இடி முழக்கத்துக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குது. वो गड़गड़ाहट के अंदर एक गुप्त बात है। ஏன்னா அது தேவனுடைய சத்தம். क्योंकि वो परमेश्वर का आवाज है। தேவனுடைய சத்தத்துக்குள்ள परमेश्वर के आवाज के अंदर ஒரு ரகசியம். एक गुप्त இடி முழக்கம் போன்ற ஒரு சத்தத்துக்குள்ள और गड़गड़ाहट के माने जो आवाज है उसके अंदर ஒரு ரகசியம். एक गुप्त। இப்போ நம்ம டீகோடிங்ல பார்த்தோம். अब हम डिकोडिंग में देखें இடி முழக்கம் வெளிப்படுவதற்கு गड़गड़ाहट प्रकट होने के लिए அங்க தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் தேவை. परमेश्वर से भेजा गया एक व्यक्ति चाहिए। அந்த மனிதன் वो व्यक्ति கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது परमेश्वर के सम्मुख में जब होता है, ஜனங்கள் அவனை நம்பும்போது लोग जब उस पर भरोसा करते हैं, அங்க இடி முழக்கத்தின் ரகசியம் வெளிப்படும். वहाँ गड़गड़ाहट की गुप्त बातें प्रकट होगी। இது ஒரு சத்தத்தை பற்றி பார்த்திருக்கிறோம். ये एक आवाज के बारे में हमने देखा। இடி முழக்கத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். गड़गड़ाहट के बारे में देखा। இன்னும் இத பற்றி நிறைய ரகசியம் இருக்குது. और इसके बारे में बहुत सारे गुप्त बातें हैं। நம்ம ஒன்னொன்னா நம்ம பார்க்க போறோம். एक एक करके हम देखेंगे। கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर आशीष दे। ஆமென். आमीन।